வென்று முடிக்க நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு காணொலியில பார்க்க போறது குப்பைகள் பற்றின செய்தி தான். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 4 கிராமங்கள்ல மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது அப்படிங்கிற விடயம் பரவலாக பேசப்பட்டு ஊடகங்கள்ல வெளிவந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். கேரள மாநிலத்தில் உள்ள, அதாவது திருவனந்தபுரத்தில் உள்ள மண்டல புற்றுநோய் மையத்தில் உள்ள அந்த மருத்துவ கல்விகள் அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்கு. நேற்றைய தினம் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த குப்பைகள் அகற்றுறதுக்கு 3 நாட்கள் கெடு, அதாவது 3 நாள் தான் உங்களுக்கு டெட்லைன், 3 நாளுக்குள்ள அதை அகற்றியானோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேரளாவுக்கு கொண்டு செல்லணும், அதாவது கேரளா மாநிலத்தில் உள்ள குப்பை மருத்துவ கழிவு அப்படிங்கிறதுனால கேரளாவுக்கே கொண்டு செல்லணும். அப்படி கேரளாவுக்கு கொண்டு போகாவிட்டால் குப்பை மேலாண்மை நிறுவனம், அதாவது இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு அந்த ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இது சம்பந்தமாக 2 நபர்களை சிக்க வச்சு, அதாவது பிடிச்சிருக்காங்க. அதாவது இவங்க தலைமை ஏஜென்டாக செயல்பட்டாங்க. மனோகர், மாயாண்டி அப்படிங்கிற 2 பேர். கேரள அதிகாரிகளுடைய ஒரு குழு இன்னைக்கு குப்பையில் தட்டப்பட்ட இடத்துக்கு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அந்த ஆய்வில் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. கேரள மாநிலத்தில் தட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அபாயகரமானது இல்லை, அதாவது ரொம்ப டேஞ்சரஸ்லாம் கிடையாது, ரொம்ப டேஞ்சரஸ்லாம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மருத்துவ கழிவுகள் சோதனைக்கு பயன்படுத்தப்படும் மாதிரிகள், அதாவது சாம்பிள்ஸ், இதை அகற்றுவது பற்றி கேரள அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்படியே அது அங்கேயே இல்லையே, இங்கே தட்ட வேண்டி இருக்குது. வழக்கமான செய்திகள் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க, அதாவது சோஷியல் மீடியாஸ் அதிகமாக பயன்படுத்துகிறவங்க பார்த்துருப்பாங்க. கேரள மாநிலத்தில் உள்ள இறைச்சி கழிவுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதாவது எல்லை பகுதிகளில் தட்டிட்டு போயிடுறாங்க. அந்த வாகனங்கள் அடிக்கடி சிறைப்பிடிச்சு வைக்கிறது, அதாவது நாம் தமிழர் கட்சியினர் நிறைய பேர் சமூக ஆர்வலர்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்கள அந்த வண்டிகளை சிறைப்பிடிச்சு காவல்துறை வசம் ஒப்படைக்கிறது, அது ஒரு தொடர்கதையாகவே நடந்துகிட்டு இருக்கோம். கேரள மாநிலத்தில் உள்ள சாலைகள் போடுறது, அந்த மாதிரி விடயங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலைகளை நொறுக்கி கொண்டு போகிறதாகவும் நாம் தமிழ் கட்சியினர் தொடர்ந்து புகார் அளிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதாவது இந்த வாகனங்கள் போகிறதுனால கொஞ்சம் அதிக அளவில் ஆபத்துகள் ஏற்படுது, விபத்துகள் ஏற்படுது. இதை தடுக்கணும் அப்படின்ட்டு தான் அந்த தொகுதியினுடைய எம்பி விஜய் வசந்த் அவர்கள் ஒரு லெட்டரை எழுதியிருந்தாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் இயக்குங்க, ஏன் ரொம்ப நேரம் ஃபுல்லாக இயக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு சமூக அக்கறையில் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அது பாராட்டுக்குரியது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கேரளாவில் இருந்து திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் இங்கே குப்பை தட்ட வேண்டிய அவசியம் என்ன, அதற்கான துறைகள் இருந்து என்னென்ன செய்கின்றன, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மனதில் அதிகமாக எழுதுறதை நம்ம யோசிக்க முடியுது. இதற்காக ஒன்றிய அரசும் சரி, ஆள்கின்ற மாநில அரசும் சரி, சரியான திட்டங்கள் வகுத்து தங்களுக்குள் பரஸ்பரம் பேசிக்கொண்டு அண்டை மாநிலமான கேரளாவினுடைய அந்த அரசும் சேர்ந்து ஒன்றாக பேசி முடிவெடுத்து இது மேற்கொண்டு இங்கே உள்ள மலைகளை நோக்கி நாங்கள் அங்கே எடுக்க மாட்டோம், நாங்கள் இங்கே குப்பையை இங்கே மருத்துவர்களெல்லாம் கொட்ட மாட்டோம், அதை அபாயகரமாக உள்ளதை இல்லை கொஞ்சம் குறைவாக உள்ளதை இங்கே தட்ட மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக பேசிட்டாங்கன்னா எல்லாருக்குமே நல்லதாக தான் இருக்கும். மற்றொரு காணொலியில் இணைவோம். நன்றி.